ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 105வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. தங்கள் இக்கட்டுகளிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ அவர்களுடைய உள்ளமும் வாழ்க்கையும் மகிழ்ந்திருக்கும்படி பெரிய காரியங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார். 34வது சங்கீதம் 4வது வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது குறிப்பிடுகின்றார். அதுதான் அவருடைய இருதயத்தின் மகிழ்ச்சியாக இருந்தது. பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது உள்ளத்தில் கலக்கங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் உண்டாகும். ஆனால் அதிலிருந்து விடுதலையும் வெற்றியும் உண்டாகும் பொழுது அதே உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும். கர்த்தரை தேடுகிறதற்கும் தேடாததற்கும் உள்ள வித்தியாசம் இது ஒன்றுதான். ஆகவேதான் தேவனுடைய மனிதர்கள் தங்கள் எல்லா துன்ப நேரங்களிலும் கர்த்தரை அண்டி கொண்டிருந்தார்கள். நம்முடைய கஷ்டங்களிலே மனிதர்களுடைய உதவியை தேடி நாம் சென்றிருப்போமானால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் செய்த உதவியை சொல்லி காண்பிப்பான். ஆனால் கர்த்தரை எந்த காரியத்தில் தேடினாலும் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார், கைவிட மாட்டார், ஆதரவாக இருப்பார். ஆகவே உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் கர்த்தரை தேடுங்கள், உங்கள் இருதயம் நிச்சயமாய் மகிழும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் உம்மிடத்தில் வந்து சந்தோஷமான வாழ்க்கையையும் நாட்களையும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கிற நல்ல அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் உம்மை சார்ந்து இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் எல்லா காலங்களிலும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.